உங்கள் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க மடிக்க அவனை பிடிக்கிறாங்க, அவன் காலை உடைக்கிறாங்க. உங்களை அட்மிட் பண்ண அதே ஹாஸ்பிட்டலில் அவனை அட்மிட் பண்ணுறாங்க. அவன் யாரை கொல்லணும்னு நினச்சானோ அவங்க 2 பேரும் அந்த ரூம் பக்கத்தில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவன் ஒரு நாள் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிக்கிறான். தப்பிச்சவன் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்கள உடனடியாக கொல்றதை விட்டுட்டு அதுக்கு வேற நேரம் காலமா பார்ப்பான்? இல்லை, உங்களுக்கு வேற ஏதாவது தோணுதான்னு கேட்குறேன். எனக்கு ஒன்றும் தோணல, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. சரி விடுங்க. இன்ஸ்பெக்டர் வைஃபுங்கிறதுனால இந்த இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் ஒத்துழைப்பீங்கன்னு நினச்சேன். எனக்கு போலீஸ்காரங்களே பிடிக்காது. அது உங்கள் வீட்டுக்கார தவறுன்னு சொல்லுங்க. சரி மிஸ்ஸஸ் சுமித்ரா, அவன் தப்பிச்ச அன்னைக்கு உங்கள் ரூமில் யார் உங்களுக்கு துணையாக இருந்தாங்க? யாரும் இல்லை, செண்பகா மட்டும்தான் இருந்தா. எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, நான் தூங்கிட்டேன். சரி, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. வேற ஏதாவது கேட்குறோன்னா இன்னும் நாள் வந்து கேட்குறேன். நீங்கள் போகலாம். நான் கிளம்பிட்டேன்னு சார்கிட்ட சொல்லிடுங்க. போங்க. சொல்லு சுமி. ஹலோ ஆர்த்தி, இங்க புது இன்ஸ்பெக்டர் விசாரணைக்கு வந்தாரு. நீ எதுவும் சொல்லிடலையே? இல்ல ஆர்த்தி, நான் ஒரு மாதிரி சமாளிச்சேன். ஆனா அந்த ஆளுக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஆனா ஆர்த்தி, அநேகமா நாம எல்லாரும் மாட்டிக்குவோமோன்னு தோணுது. அந்த ஆள் நம்மள கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு. கரெக்ட். ஹலோ சுமி. கண்டுபிடிச்சிட்டேன். ஹலோ டாக்டர், ஐ எம் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன். நான் டாக்டர் சங்கரன் நாராயணன். நைஸ் மீட்டிங். ப்ளீஸ் டேக் யூர் சீட். தேங்க்யூ. சொல்லுங்க, என்ன விஷயம்? முத்துங்கிற ஒருத்தரை அட்மிட் பண்ணியிருந்தாங்க இல்லையா? தப்பிச்சு கூட ஓடனானே. ஓ, ஒரு நாள் ஒரு பொண்ணை கொலை செய்ய முயற்சி பண்ணி அந்த அட்டம்ப்ட்ல கூட மாட்டிக்கிட்டு கால் உடைஞ்சு போச்சே, அந்த பொண்ணை கூட இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணாங்க. கரெக்ட். அந்த கேஸை இப்போ நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். அப்போ இன்ஸ்பெக்டர் கணபதி அவர் ஒரு ஆக்சிடெண்ட்டில் சிக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் வந்தேன். சார், இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட நான் சந்தேகம் கேட்கணும். கேளுங்களேன். இல்லை, எதுக்காக கொலை பண்ண முயற்சி பண்ணியும் அவனால் தாக்கப்பட்ட பொண்ணையும் ஒரே ஃப்ளோரில் பக்கத்து ரூமில் அட்மிட் பண்ணியிருந்தீங்க? அவங்க 2 பேரையும் போலீஸ் இங்கே கொண்டு வரும்போது இந்த ஃப்ளோரில் தான் எங்களுக்கு ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. ஒருவேளை அந்த பொண்ணு சைடில் இதே ஃப்ளோரில் ரூம் வேணும் ஏதாவது ஒன்று கேட்டாங்களா? நோ 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 நோ, நாட் அட் ஆல். யாரும் கேட்கல. இன்ஃபேக்ட் அந்த நேரத்தில் அந்த பொண்ணு பொழைச்சா போதும் தான் எல்லாரும் நினைச்சாங்க. சரி, இந்த ஃப்ளோரில் யார் டாக்டர்? ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் தனித்தனியாக டாக்டர்ஸ் இல்லை. மொத்தம் 3 டியூட்டி டாக்டர்ஸ். அதுல 2 பேர் ஜென்ஸ், ஒருத்தர் லேடி. அந்த டாக்டர்லாம் எந்த ஃப்ளோரில் அவைலபிளாக இருப்பாங்க? கிரவுண்ட் ஃப்ளோரில் தான். அந்த முத்து இங்கேருந்து தப்பிச்ச அன்னைக்கு நைட் டியூட்டியில் இருந்த டாக்டர் யாரு? அந்த நேரத்தில் யாரும் நைட் டியூட்டி டாக்டர்ஸ் இல்லை. இங்கே நர்ஸ் ஸ்டேஷன் எதனா இருக்கா? அடுத்த ஃப்ளோரில் இருக்கு. அப்போ அந்த ஃப்ளோரில் டாக்டர்ஸ் நர்ஸ் யாருமே இல்லையா? இல்லை. அன்னைக்கு சுமித்ரா தேடிக்கிட்டு அந்த ஃப்ளோரில் யாருன்னா வந்தாங்க? சார், நான் டாக்டர் தான் சார், வாட்ச்மேன் இல்லை. பேஷண்டோட இடத்துக்கு யார் வந்தாங்க யார் போனாங்கன்னு பார்க்கறதுக்கு. இது யாரை கேட்டால் தெரியும்? சம்மந்தப்பட்டவங்களை கேட்டால் தெரியும். ஓகே, தேங்க்யூ டாக்டர். அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா ஏதாவது ஃபிட் பண்ணியிருக்கீங்களா? ஓ, இருக்கே. முத்து காணா போன அன்னைக்கு ரெக்கார்டான ஃபுட்டேஜ் ஏதாவது பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம், வாங்க காட்டுறேன். ஆர்த்தி, அங்க தனியா உட்கார்ந்துக்கிட்டு என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? நான் படிச்சு சொன்னேன் இந்த கடத்தல் விவகாரம் எல்லாம் வேண்டாம் வேண்டான்னு. நீங்க யாராவது கேட்டீங்களா? இப்ப புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் எல்லாத்தையும் குத்தி கொடைஞ்சு எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அவர் எப்ப யமன் மாதிரி இங்க வந்து நிக்க போறான்னு எனக்கே தெரியல. ஹாய், வரேன். இவன் வந்துட்டாமா? குட் ஈவினிங் லேடிஸ். ஐ எம் இன்ஸ்பெக்டர் பத்மநாபன். கணபதிக்கு பதிலாக புதுசாக அப்பாயிண்ட் ஆயிருக்க இன்ஸ்பெக்டர்.
நீங்க புதுசா வந்திருக்க இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு தெரியுங்கய்யா. அப்படியா? அப்போ நான் இங்கே வரப்போகிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஆமா சார், நீங்க வருவீங்க நாங்க எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஓ, எப்படி? யாராவது சொன்னாங்களா நான் இங்கே வர போகிறேன்னு? ஏற்கனவே இருந்த இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ் விஷயமா அடிக்கடி இங்க வருவாரு, அதனால நீங்களும் வருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பரவாயில்லையே, என்னை பற்றி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. ஸோ எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்குது இல்லையா? உனக்கு தெரியுமா, சில சமயம் நம்ம எதிர்பார்க்காததெல்லாம் கூட நடக்கும். சரி சொல்லுங்க, பெரிய பையன் முத்துவை ஆஸ்பத்திரியிலேருந்து எதுக்கு கடத்துனீங்க? என்ன சார் சொல்றீங்க? பெரியவர் பையன் முத்துவை நாங்க கடத்தணுமா? ஹலோ, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்ல இருந்து வார்ட் பாய் விட்னஸ் வரைக்கும் ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, மிஸ்ஸஸ் சுமித்ரா கணபதி எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? சார், நாங்க கடத்தினது என்னவோ உண்மைதான், ஆ, ஆனா ஒளிச்சு வைக்கல, ஆ, அடிச்சுதான் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அவன் எப்படி தப்பிச்சு போயிட்டான். எப்படி தப்பிச்சா இங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. சரி, எதுக்காக அவனை கடத்துனீங்க? சார், அந்த கேஸ் விஷயமா அவனை விசாரிக்கலாமே தான் கடத்தணும். அதான் போலீஸ் விசாரிக்குதே, அப்புறம் நீங்க ஏன் விசாரிக்கணும்? சார், வானதி மேடம் கூட போலீஸ் தான். வணக்கம் மேடம். ஆளை கடத்துறா என்ன செக்ஷன்? போலீஸ் கஸ்டடியில் இருக்கிற ஒருத்தரை கடத்துறா என்ன செக்ஷன்? ஐபிசி பிபிசி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. ஏங்க தெரிஞ்சுமா செஞ்சீங்க? வெரி குட், நீங்க ரொம்ப போல்டான போலீஸ் ஆஃபீஸர். சரி சொல்லுங்க, இதுல யாராவது சம்பந்தப்பட்டிருக்கிறா? சார், செல்வி அக்கா, நிவேதா, சுமித்ரா இவங்க யாருக்கும் இதுல சம்மந்தம் இல்லை. இன்ஃபேக்ட் இப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு கூட அவங்க யாருக்கும் தெரியாது. இதுல டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதுன்னு பார்த்தா நானு, சாரு மேம், ஆர்த்தி, அப்புறம் பியூலா. நீங்க போய் சொல்றீங்க. இதுல செண்பாகான்னு ஒரு பொண்ணு சம்பந்தப்பட்டிருக்க. ஐயா, அந்த பிள்ளைக்கு இந்த விஷயத்துக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கய்யா. அது ஒரு அப்புறான பிள்ளைங்கய்யா. கல்யாணம் முடிச்சுக்கிறக்காண்டி சொந்த ஊருக்கு போயிருக்கீங்கயா. செண்பாகா ஊருக்கு போயிருக்கு, வானதியும் ஆர்த்தியும் இங்க இருக்கீங்க. மீதி 2 பேர் எங்க? சார், பியூலா திருச்சி போயிருக்கா. அப்ப சாருலதா? அவங்க நெல்லூர் போயிருக்காங்க. நெல்லூருக்கா? அங்க அவங்களுக்கு என்ன வேலை? ரத்னத்தை இந்த கேஸ் விஷயமா விசாரிக்க போயிருக்காங்க. ஏன் வானதி, உங்களை மாதிரியே சாருலதாவும் போலீஸ் ஆபீசரா? இல்ல. அப்ப ஏன் போலீஸ் செய்ய வேண்டியலாம் அவங்க செய்யறாங்க? இல்ல சார், போலீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தான். ஓ அப்படியா? சரி, அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் ஃபோன் பண்ணி பேசுறேன். சொல்லுங்க நம்பரை. 988 988 488 488 16 16 86. பில்லெல்லாம் ஒழுங்கா கட்டிட்டு இருக்காங்களா? நம்பர் எடுக்குமா? நீங்க பண்ணுங்க சார். ஹலோ, என் பேர் பத்மநாபன், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கணபதிக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால அவர் பார்த்துட்டு இருந்த போலீஸ் கேஸை இப்போ நான் விசாரிக்கிறேன் மேடம். சொன்னாங்க. யார் சொன்னாங்க? என் ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற வானதி சொன்னா. ரைட்டு. அப்போ உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா, தெரியும். பரவாயில்லையே, போலீஸோட அதிகமா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மேலதிகாரிங்க கேட்கும்போது கரெக்டா பதில் சொல்லணுமேங்கிறதுக்காக நீங்க விசாரிக்கிறீங்க. ஆமா, உயிரோட இருக்கணுமேங்கிறதுக்காக நாங்க விசாரிக்கிறோம். நாங்க எவ்வளவு ஆபத்தான நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கோம்னு தெரிஞ்சும் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குறீங்களே சார். நியாயம்தான். ஆனா உங்க விசாரணையில ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? யார் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் தெரியல. அத பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமாங்கிறதுக்காக தான் நான் நெல்லூருக்கு வந்திருக்கேன். ஓஹோ, திரைக்கடல் ஓடையும் திரவியம் தேடுன்னு சொல்ற மாதிரி நெல்லூருக்கு போய் திருடனை தேடுறீங்க இல்லையா? திருடனை இல்ல சார், கொலைகாரன். ஓ சாரி 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 கொலைகாரன் 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 தேடுறீங்க இல்லையா? சென்னையில் ஒரு ஆஸ்பத்திரியில இருந்து உங்களாலே கடத்தப்பட்ட ஒரு கொலைகாரனை எதுக்கு நெல்லூருக்கு போய் தேடுறீங்க? என்னது, நாங்க கடத்தணுமா? என்ன இன்ஸ்பெக்டர் சார் சொல்றீங்க? என்ன மேடம், இந்த விஷயத்துல உங்களுக்கு தெரிஞ்சதை விடவா எனக்கு தெரிஞ்சிட போது? புரியல. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்த பெரியார் மகன் முத்துவை கடத்தினது நீங்களே கடத்திட்டு வந்து ஒளிச்சு வச்சு அவனை தேடி நெல்லூருக்கு போற மாதிரி சீனை கிரியேட் பண்றீங்களே, அதுதான் எதுக்குன்னு கேக்குறேன். இது பாருங்க இன்ஸ்பெக்டர், முத்து காணாம போனதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு.
விசாரிச்சிட்டேன். இப்ப உங்க ஹாஸ்டல்ல தான் பேசுறேனே. சார் இத பாருங்க, பெரியவர் மகன் முத்துவ நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொண்டு வந்தது உண்மைதான். அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவனை ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்தோம். ஆனா அவன் எங்க கஸ்டடியில இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு கண்டிப்பா எங்களுக்கு தெரியாது சார். இந்த மாதிரி செய்யறது சட்டம் விரோதம்னு உங்களுக்கு தெரியாது சார். நாங்க செஞ்சது முழுக்க முழுக்க எங்களோட தற்காப்புக்காக தான். எங்களை காப்பாத்திக்க முடியாம ஒரு கொலைகாரனோட சாகிறது தான் சட்டத்தோட வழின்னா நாங்க செஞ்சது சட்ட விரோதம் தான். சரி, இந்த விஷயத்தை போன்ல பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க நேர்ல வந்துருங்க, விசாரிக்கணும். நான் இப்போ நெல்லூர்ல இருக்கேன் சார். என்னங்க ஐய, நெல்லூர்னா அமெரிக்காவில் இருக்கு. டிக்கெட் எடுத்து, விசா எடுத்து, பாஸ்போர்ட் எடுத்து, ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றதுக்கு காலையில் கிளம்புனா மதியம் வந்து சேர போறீங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. இது பாருங்க சார், எனக்கு ஒரு 2 நாள் அவகாசம் கொடுங்க, அதுக்கப்புறம் நானே வந்துடுறேன். மேடம், ஒரு நாள், ஒரே ஒரு நாள், 24 மணி நேரம். சினிமா படம் இல்ல, டைம் 24 hours. அதுக்குள்ள நீங்க இங்க இருக்கணும். இன்ஸ்பெக்டர், அப்படி இல்லைன்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள கல்யாணம் பண்றதுக்காக குற்றாலம் போயிருக்கால செண்பகா, அவ உள்பட உங்க ஹாஸ்டல்ல இருக்க எல்லாரையும் தூக்கி லாக்அப்ல வச்சிருவேன். சார் 1 மினிட். செண்பகாங்கிற பொண்ணுக்கு கல்யாணம் சார். அவளை போய் நீங்க கல்யாண பெண் வாலிபரை கடத்தினால் 3 புள்ளி, அதிர்ச்சி தகவலுடன் 3 ஆச்சரியக்குறி, பேப்பர்ல ஹெட்டிங் நியூஸா வந்தா எப்படி இருக்கும் சார்? இது அநியாயம். அப்ப நீங்க வாங்க. பொதுவா ராஜாக்கு தான் செக் வைப்பாங்க, நம்ம உங்க ராணிக்கு வைப்போமே. எப்படி வரட்டுமா? பாய். உட்காருங்க. என்னங்கம்மா இது? இவன் நிஜமுலையே எமனா இருப்பான் போலயே. செம்பக கல்யாணத்தை நிறுத்துறேன்றான், எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறேன்றான். எனக்கு என்னமோ ஒரே பயமா இருக்குமா. செல்விகா, சும்மா புலம்பாதீங்க, பாத்துக்கலாம். நம்ம என்ன கொலையா பண்ணிட்டோம்? மேம் வரட்டும். ஹலோ ஹலோ, என் பேர் இன்பராஜ். நீங்க லாக்அப்ல வச்சுக்கலே பெரியவர், அவரோட அட்வொகேட். இருந்துட்டு போங்க, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே. என்னுடைய கட்சிக்காரரை சார் நிறுத்துங்க சார். நானா ஜட்ஜா? சாதாரண இன்ஸ்பெக்டர். எது கோர்ட்ல பேசுற மாதிரி பேசி உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்றீங்க? என்ன வேணும்னு சொல்லுங்க. பெரியவருக்கு இன்னைக்கு ஜாமீன் போட போறாங்க. ஜாமீன்லாம் போட முடியாது. ஹலோ, குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு ஜாமீன்ல வெளியே வர உரிமை இருக்கு, அதை நீங்க தடுக்க முடியாது. நான் ஒன்றும் தடுக்கலையே. அப்ப ஜாமீன்லாம் போட முடியாதுன்னு சொன்னீங்க. அவர் என்ன குண்டாஸ் ஆக்ட்ல வச்சிருக்கீங்க? நான் எந்த ஆக்ட்லயும் வைக்கல. அப்புறம் எப்படிங்க நீங்க ஜாமீன்லாம் தர முடியாதுன்னு சொல்லலாம்? இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் சொல்றதுக்கு உண்டான அதிகாரம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் உண்டு, உங்களுக்கு கிடையாது. ஏய், சும்மா சொல்லக்கூடாதுடா. நம்ம வக்கீல் இன்ஸ்பெக்டர் என்ன மிரட்டுறான்டா. சூடாகாதீங்க. உட்காருங்க. இப்ப சட்டப்படி எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஜாமீன் போடலாம்? கைது செய்யப்பட்டிருக்கிற யாருக்கு வேணாலும் ஜாமீன் போடலாம். கைது செய்யப்பட்டவங்க தான் ஜாமீன் போட முடியும். ஆமா. அப்படின்னா நான் கைது பண்ணவே இல்லையே, பின்ன கேஸே ஃபைல் பண்ணல. பெரியவரே கைது செய்யலையா? அப்புறம் எதுக்கு அவர் உள்ள வச்சிருக்கீங்க? அட, சும்மா அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேங்க. கேஸே எழுதாம ஒரு ஆளை அடைச்சு வைக்கிறது அடிப்படை மனித உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயம். இதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல ரெமெடி கேட்டு ஹைகோர்ட்ல ரிட் போடுறேன். உங்க யூனிஃபார்ம் நான் கலட்டல. என் பேர் வக்கீல் இன்பராஜ் இல்ல.
அப்புறம் அப்படி போடுறா என் வக்கீல் குட்டி. ஹை டே பாரு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே கழட்டுவேன் மிரட்டுறான். சுந்தரராஜன் சார், நீங்க வாங்க. இவனுங்க அடங்க மாட்டானுங்க போல இருக்கு. ரைட்டரை கூப்பிட்டு பெரியவர் மேல கேஸ் எடுத்து சொல்லுங்க. அதுக்கு ஆதாரமா நம்ம எடுத்த வீடியோ படத்தை சேர்த்து கேஸ் ஃபைல் பண்ணி கோர்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சிருங்க. ஓகே சார். வக்கீலுக்கு ஒரு காப்பி கொடுத்து அனுப்பிச்சிருங்க. அவர் போய் கோர்ட்டில் ஜாமீன் கேஸ் ஃபைல் பண்ணட்டும். ஜாமீன் கேஸ் கோர்ட்டில் ஹியரிங் வரும்போது கவர்மெண்ட் வக்கீல் கிட்ட சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ட் பண்ண சொல்லுங்க. அந்த பெருசு 90 நாளைக்கு வெளியிலே வரக்கூடாது. அப்புறம் அந்த இன்டராகேஷன் ரூம் ரெடி பண்ணுங்க. அந்த பெருசு இன்னைக்கு லாடம் கட்ட வேண்டியது தான். அடிக்கிற அடியில சும்மா கிழிஞ்சி தோரணமா தொங்கணும். ஓகே சார். என்ன பயமுறுத்துறீங்களா? என்னன்னு கேஸ் எழுதுவீங்க? இன்ஸ்பெக்டருக்கு 5 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்க வந்தான்னு எழுதுவோம். அதுக்கு ஆதாரமும் இருக்கு. அது ஒரு கேஸ் ஆச்சா? 2வது கேஸ் நெல்லூர் ஜெயில இருந்து அவன் பையனை தப்பிக்க வச்சது இவர் தான். இப்போ மெட்ராஸ்ல ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் கஸ்டடியில் இருந்தவனை தப்பிக்க வச்சு பையனை எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கான்னு 2வது கேஸும் எழுதுவோம். இந்த விஷயம் எல்லாம் வெளியில சொல்லாம இருக்கிறதுக்கு கூட துணைக்கு இருந்த எல்லா அடையாட்களையும் இவரே கொண்டுட்டாருன்னு சொல்லி கேஸையே க்ளோஸ் பண்ணிடுவோம். நீங்க போய் மனித உரிமை கமிஷன் கிட்ட புகார் கொடுங்க. கான்ஸ்டிடியூஷன் இடம் இருக்குன்னு ஹைகோர்ட்டுக்கும் போங்க. யோ 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 வக்கீலே, காரியத்தை கெடுத்துறாதியா. வாய முடிச்சு கொஞ்சம் சும்மா இரு. இன்ஸ்பெக்டர் ஐயா என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு ஒழுங்கா நடந்துக்க. இன்ஸ்பெக்டர் நீங்க பார்த்து எப்படி பண்றீங்களோ அப்படியே பண்ணிக்கலாம். வக்கீலு கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டாப்ல, அதை பெருசா எடுத்துக்காதீங்க. நமக்குள்ள என்ன சார், சாரி சார், ஏதோ தப்பா கேஸ் எழுதிட்டீங்கன்னு நான் உணர்ச்சி வசப்பட்டேன், மன்னிச்சிடுங்க சார். நீங்க தான் பெரியவர் மேல கேஸே போடலையில, அவரை விட்டுருங்களா? ஏன் வக்கீல, இது மாதிரி முதல்ல பேசியிருக்கலாம்ல. சுந்தரராஜன், அந்த பெரியவரையும் அவர் கூட இருக்கிறதையும் திறந்து விடுது. அப்பாடா. யோ சந்திரசேகர் சார், அதை ஓபன் பண்ணி அவங்கள வெளியில விட்டுடு. சீக்கிரம் தர திறக்கிறேன். ஐயா சொல்லிட்டாருல. கதவை தொற, அது கூட முடியல. போலீஸ் அவர்கிட்ட போங்க. வணக்கம் ஐயா. இன்ஸ்பெக்டர், உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்களை விட்டீங்க. பெரியவரே, நீங்க லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதுக்கு எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நியாயமா உங்களை நான் உள்ளதான் வைக்கணும். இருந்தாலும் உங்க பையனை பிடிக்கிறதுக்கு நீங்க வெளில இருந்தா தான் சௌரியமா இருக்கும்னு உங்களை வெளில விடுறேன். சரியா? சரிங்க இன்ஸ்பெக்டர். நீங்க இவ்வளோ நல்லவர்னு தெரியாம எங்க வக்கீல் பேசிட்டாரு. அவரும் என்ன காப்பாற்றணுங்கிற வேகத்தில் கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாப்புல. அதை நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். சரி, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்படியே என் பையன் விஷயத்தையும் கவனிச்சிங்கன்னா. ஐயோ பெரியவரே, உங்களுக்கு மேட்ரே புரியல. உங்க பையன் கேஸ்ல நெல்லூர் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்தவங்க 2 பேர். உங்க பையனோட தப்பிச்சவங்க 2 பேர். அவங்க 4 பேரையும் யாரோ ஒருத்தன் கொண்டுட்டான். அடுத்தது பாக்கி இருக்கிறவன் உங்க பையன் ஒருத்தன் தான். அதனால உங்க பையனை பிடிச்சி உள்ள வைக்கிறது நல்லது. அதுக்காக தான் சொல்றேன். நான் உங்க பையனை பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைக்கிறத விட நீங்க அவனை பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா நான் அழகா பத்திரமா உள்ள வச்சிருவேன். அதுக்கு போய் எதுக்கு நீங்க வெட்டியா லட்ச லட்சமா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் செலவெல்லாம் அழகா பாதுகாப்பா இருந்துட்டு போறான். யோ வக்கீல, உங்க கிளையண்ட்டுக்கு யோசனை சொல்லு வக்கீல. சொல்றேன் சார். அப்புறம் இன்ஸ்பெக்டர், இந்த விஷயம் ஒன்றும் இல்லை. இந்த பணம் உள்ள கொடுத்தனே. எந்த பணம்? அதான் நான் பையில இருந்து எடுத்து 5 லட்சம் உங்ககிட்ட கொடுத்தனே. அதையும் இப்ப கேக்குறீங்க? அதான் இல்ல, வேலை எதுவும் முடியலையே, என் பையன் இன்னும் கிடைக்கலையே. அதெல்லாம் அனாத பணம்னு கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கே போயிட்டு நீங்க லஞ்சம் கொடுக்க முயற்சி பண்ணதுக்கு அபராதமா இருந்துட்டு போல. கிளம்புங்க கிளம்புங்க. என்ன அது? கிளம்புங்க சார். சொல்றாருல, கிளம்புங்க. சரி நான் வரேன். என் பையன் விஷயத்தை கொஞ்சம் ஞாபகம் பார்த்துக்கலாம். வரேன் சார்.
தைரியத்தை வாங்கடா. டேய் வாங்கடா.